170 + 23 + 23 + 6 + 6 + 6 + 3 அண்ணாமலைக்கு ரெட் கார்டு. எடப்பாடி போட்டு வைத்த கூட்டணி கணக்கு யோசித்த பாஜக. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்து வருகிறது. இந்த நிலையில் அதிமுக தரப்பில் ஒரு முக்கிய தகவல் பரவி வருகிறது. அதாவது அதிமுக 170, பாஜக 23, பாமக 23, தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ் தரப்பு 3, தமாக 3 இடங்களில் போட்டியிடும் வகையில் தொகுதி பங்கீடு பேசப்பட்டுள்ளதாம். அதே நேரத்தில் அமமுகவும் ஓபிஎஸ் தரப்பும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர வாய்ப்பு இல்லை என்று வெளிப்படையாக சொல்லி வருவது கவனிக்கத்தக்கது. பாஜக ஆரம்பத்திலிருந்தே தங்களுக்கு குறைந்தது 40 இடங்கள் கிடைக்க வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தது. ஆனால் அதிமுக 20 முதல் 25 இடங்கள் மட்டுமே தர முடியும் என்ற நிலையில் பேச்சுவார்த்தை நடந்தது. இதனையடுத்து பாஜக தேர்தல் பொறுப்பாளரான மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் அர்ஜுன் ராம் மேக்வால் சென்னைக்கு வந்து எம்ஆர்சி நகர் பகுதியில் உள்ள ஓட்டலில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார்கள். இரு தரப்பிலும் முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த சந்திப்பில் தமிழக அரசியல் நிலை, கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைப்பு, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் விவகாரம், தொகுதி பங்கீடு போன்ற பல விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தரப்பிலிருந்து 40 தொகுதிகளின் பட்டியல் பழனிசாமியிடம் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அந்த பட்டியலை ஏற்கவில்லை என்றும் மாறாக தாமே ஒரு தொகுதி பங்கீடு பட்டியல் தயார் செய்து பாஜக தரப்பிற்கு கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த பட்டியலில் அதிமுக 170, பாஜக 23, பாமக 23, தேமுதிக 6, அமமுக 6, ஓபிஎஸ் 3, ஜி.கே. வாசன் தரப்பு 3 இடங்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 4 தேர்தலில் வாக்கு சதவீதத்தை வைத்த கணக்கு தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மேலும் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளை ஒருங்கிணைப்பது அதிமுக பொறுப்பு எனவும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை கூட்டணி சேர்ப்பதை பாஜக கவனிக்கலாம் எனவும் பழனிசாமி கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் அவர்கள் முதல்வர் வேட்பாளர் குறித்து கருத்து சொல்லக்கூடாது எனவும் நிபந்தனை வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் வெளியாகியுள்ள நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தரப்புகள் அதிமுக தலைமையுடன் கூட்டணி வாய்ப்பே இல்லை என்றும் மறுபடியும் தெளிவுபடுத்தி வருவது கூட்டணி அரசியலை மேலும் சிக்கலாக்கியுள்ளது. இருப்பினும் இந்த ஆலோசனை குறித்து பியூஷ் கோயல், பழனிசாமி உள்ளிட்ட யாரும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளிப்படுத்தவில்லை. எனவே இந்த தகவல் எவ்வளவு உண்மை என்ற கேள்வியும் எழுகிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடந்த பிறகு கூட்டணி அமைப்பு மற்றும் தொகுதி பங்கீடு குறித்து தெளிவான தகவல் வெளியாகும் என அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகிறது. அதே நேரத்தில் இன்னொரு தகவலும் அதிமுக வட்டாரத்தில் உலவுகிறது. அதாவது அண்ணாமலையை எக்காரணம் கொண்டும் பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெறக்கூடாது என்பதுதான். அதனால்தான் நேற்று எடப்பாடியுடன் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திலும் அதற்கு பிறகு நடந்த பாஜக ஆலோசனைக் கூட்டத்திலும் அண்ணாமலை பங்கேற்கவில்லை என்கிறார்கள். எடப்பாடியை முதல்வராக்குவேன் என அண்ணாமலை பேசினாலும் கடந்த காலங்களில் எடப்பாடியை மிக கடுமையாக விமர்சித்ததால் அவர் கடும் ஆத்திரத்தில் இருப்பதாகவும் அதனால்தான் அண்ணாமலைக்கு ரெட் கார்டு போடப்பட்டுள்ளதாகவும் சொல்கிறார்கள்.